வீட்டை சுத்தம் பண்ணல, வீட்டை சுத்தம் பண்ணலன்னு என் பொண்டாட்டி திட்டான்னு சொல்லி வீட்டை சுத்தம் பண்ணா இத்தனை குப்பை கிடக்குதுங்க. இன்னுமே நிறைய குப்பை கிடக்குது. அதை எல்லாம் சுத்தம் பண்ணணும். எத்தனை வேலை இருக்குது. இதுக்கே எப்படின்னா இந்த 50 வருஷமா ஆண்ட இந்த திராவிட கட்சி மிகப்பெரிய குப்பையா இந்த நாட்டுல இருக்குது. அப்போ இந்த மாதிரி வீட்டுட்டு எப்படி குப்பையை தூக்கி வெளியில எரிஞ்சனோ அந்த மாதிரி நாம இந்த திராவிடத்தை நம்ம துரத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். போலாமா? காணொலிக்குள்ள போய் என்ன சொல்றேன்னாவது கேளுங்க. நான் யாருன்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக, நம்ம தலைமுறைக்காக பேசுறேன்னா உயிர்மை வளையலினுடைய வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். ரொம்ப நாளா வீட்டை சுத்தம் பண்ணாத விட்டு வீட்டை சுத்தம் பண்ணா பாருங்க எல்லாம் எத்தனை குப்பைன்னு. அப்புறம் இதுக்கு மனைவி திட்டாதே இருப்பாங்க. அதனால என்ன பண்ண, சரி சுத்தம் பண்ணிடலாம் ஒரே அடி அப்படின்ட்டு போய் சுத்தம் பண்ற. ஐயோ சாமி, வேலைனா வேலை, அப்படி வேலை. இந்த வீட்டை சுத்தம் பண்றது எவ்வளவு பெரிய வேலை. அதுலயும் எத்தனை குப்பை, எத்தனை டஸ்ட், அலர்ச்சி, இதெல்லாம் தாண்டி சரின்னு சொல்லி எல்லாம் கூட்டிட்டு எல்லாமே எடுத்து சரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி கூட்டி பெயிண்ட் அடிச்சிடலான்னு பார்க்கறப்பதான் ஐயோ சாமி, இடுப்பு வலிக்குது நமக்கே. அந்த அளவுக்கு எத்தனை குப்பை இருக்குது. சரி, வீட்டுக்குள்ள இத்தனை குப்பை, நம்ம நாட்டுக்குள்ள அரசியல்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலமா நம்மள ஆண்டு ஆண்டு ஏமாத்தி வச்சு நமக்கான உரிமையே கொடுக்காம நம்மள அடிமைத்தனமா வச்சு இன்னைக்கு நம்மள ஆட்சி செஞ்சுட்டு முட்டாள்தனமா இன்னைக்கு மது கொடுத்து, திரைப்பட கவர்ச்சி கொடுத்து, பணம் கொடுத்து நம்மள அடிமையாக்கி வச்சுக்கிறாங்களே. அப்ப இந்த குப்பையெல்லாம் நம்ம எப்போ துரத்துறது? இதற்கான காலம் இன்னைக்கு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? நம்ம அண்ணன் செந்தமிழன் ஜீமா இதை சொல்லல அப்படின்னா நமக்கு தெரியாது. இத்தனை குப்பைகள் இத்தனை வேலை செஞ்சு வச்சிருக்குது. அதனால இத்தனை புத்து கட்டி வச்சிருக்குது, இத்தனை விசச்சந்துக்கள் உள்ள போந்திருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது அண்ணன் தெளிவுற பேசணுங்காட்டித்தான் இன்னைக்கு இவ்வளவு ஒண்ணும் இல்ல. இந்த பெருந்துறை சிப்காட்டு போனா அங்க இருக்கிற நிலத்தடி நீரெல்லாம் சாயமா மாறி போச்சு. இன்னைக்கு ஈரோடு, இப்ப எந்த அளவுக்கு இருந்த ஈரோடு இன்னைக்கு மஞ்சள் மாநகரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஈரோடு மஞ்சள் மாநகரங்கிறது அடுத்தது. ஆனா இப்போ அது கேன்சர் சிட்டியாமா, அதாவது புற்றுநோய் நகரமாமா. அந்த அளவுக்கு மாறி கிடக்குதுன்னா இங்க நிலத்தடி தண்ணி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. பாமரன சாமானியனா எனக்கே இந்த விடயமெல்லாம் தெரியுதுன்னா எல்லாரும் இந்த படிச்ச பிள்ளைங்க, இந்த மாணவ மாணவிக எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அடிப்படை ஒரு அரசியல் ஐயோ பேசக்கூடாது சாமி, நீ பேசுனீன்னா அவ்வளவுதான், அரசியல்லாம் வேண்டாம், நீ படிச்சு டாக்டர் ஆகு, கலெக்டர் ஆகு, இன்ஜினியரிங் ஆகு, பெரிய கம்பெனிக்கு போய் நல்லா லட்சமா கோடி கோடியே சம்பாரி அப்படின்னு சொல்லி சொல்லி அரசியலைவே கத்துக்க வைக்காம இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம். நம்ம காலையில தூங்குறது, காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு சாப்பிட்டு போட்டு போய் தூங்குற பாத்தீங்களா, தூங்குனதுக்கு அப்புறம் கூட இந்த கொசுவெல்லாம் கடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்னா கையில தேங்காய் எண்ணெய் பூசிப்போம். இல்லைன்னா நம்ம அந்த இரவு புகைக்கிறதுக்காக நம்ம குட் நைட்டு, அந்த நைட்டு, இந்த நைட்டு, கெட்ட நைட்டு எல்லாமே வாங்கி வச்சு போட்டுருவோம். அதை கூட அந்த விலையை நிர்ணயிக்கிறது கூட இந்த அரசியல் தான், இந்த அரசியல்வாதி தான். அதுல கூட வரி ஏய்ப்பு, கமிஷன் நிறைய விஷயத்துல சமூக வலைதளத்துல எல்லாம் பார்த்தோம்னா உண்மையால நாம இத்தனை நாள் ஏமாத்து கிடந்தோமா. இப்ப கூட பெட்ரோலுக்கு 2 ரூபா தள்ளுபடி, 2 ரூபா குறைச்சிட்டாங்க. சரி, 2 ரூபா குறைச்சதுனால நம்ம வாழ்க்கை தரம் மாறிடுச்சா? இந்த 2 ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டியில போறோம். 100 ரூபாய்க்கு 2 ரூபா குறைச்சா இன்னைக்கு ஏத்துனதெல்லாம் இறங்கிருச்சா? அதாவது இப்ப தேர்தல் வருது, தேர்தல் வரப்ப எதையாச்சும் சும்மா அந்த பவுடர், நம்ம போறப்ப எங்காச்சும் இப்ப விழாவுக்கு போவோம், நம்ம ஒரு சீருக்கு போறோம், கல்யாணத்துக்கு போறோம்னு போறோம். அந்த நேரத்துல எங்கேயாச்சும் கீழே விழுந்து சின்ன அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே அது மேல மேக்கப் போட்டு மறைச்சிட்டு
நம்ம ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்ல ஒரு மேக்கப்போட போய் நிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு விடையா. சரி, இது முடிஞ்சுனே, இந்த தேர்தல் முடிஞ்சுனே பெட்ரோல் விலை ஏத்தாது இருப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துவாங்க. அப்படி நம்மளை எல்லா விடயத்தையும் இலவசம், விலை குறைப்பு, அந்த குறைப்பு, இந்த குறைப்பு, இந்தாங்க ஓட்டுக்கு பணம், ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலயும் 5 லட்சம் என்ன 5 லட்சம் வாங்கிக்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்க வந்து ஏழைகளே இல்லாத ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளை எல்லாம் இன்னைக்கு சோத்துக்கு இல்லாம சாவடிக்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் இங்க நிலவுது. அரசியல் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு எல்லாம் டாக்டர் இன்ஜினியரிங் ஆகிட்டா போதுமா? இந்த அரசியலை எப்படி நான் இந்த வீட்டை சுத்தம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு துடைப்பத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி உங்க கையில அரசியல்ங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை நம்ம சுத்தம் பண்ண மாதிரி நாட்டை சுத்தம் பண்றதுக்கு மாணவிகள் படித்த இளைஞர்கள் வந்து முன் வரணும், அரசியல் பேசணும். டீ கடையில அரசியல் பேசக்கூடாது. எதுக்கு? அரசியல். அந்த டீல போடக்கூடிய பாலினுடைய விலை, அந்த டீக்கு வச்சிருக்கிற தண்ணி இன்னைக்கு வந்து நிலத்தடி நீர் கிடைக்காம இன்னைக்கு தண்ணீர் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது. அந்த தண்ணி வந்து விற்பனை கொண்டாந்தது இந்த அரசியல் தான். பாலின் விலையை நிர்ணயிக்கிறது அரசியல் தான். அந்த டீ கடையில டீ மாஸ்டர் வந்து டீ போடுறாரு பாத்தீங்களா, அவருக்கு சம்பளம் தரக்கூடிய அளவை நிர்ணயிக்கிறது கூட அந்த முதலாளின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய, இந்த விலைகளை தீர்மானிக்கக்கூடிய அரசியலினுடைய பின்புலத்துலதான் இவங்க வந்து இவர்களுக்கு இவ்வளவு சம்பளம்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போ எங்கிருந்து அரசியல் எல்லாத்துலயுமே இருக்குங்க. போடுற துணியிலிருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே. இன்னைக்கு விவசாயி உண்மையால நம்ம வந்து எத்தனை விடயங்கள்ல வந்து நம்ம ஏமாந்துருக்கிறோம்னு பார்க்கணும். நம்ம விமான நிலையம் கேட்டோமா, அல்லது இந்த நிறுவனங்கள்லாம் வேணும்னு கேட்டோமா? நிறுவனங்கள் வேணும். எப்படிப்பட்ட நிறுவனங்கள் வேணும்? இந்த மண்ணை சார்ந்த, நம்மளை பாதிக்காம, இந்த மண்ணை பாதிக்காம, நம்ம குடிக்கிற தண்ணியை பாதிக்காம, அதெல்லாம் வந்து இந்த காற்று நம்ம மூச்சு விடுற காற்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பாதிக்காம இன்னைக்கு எத்தனை பேர் வீசிங் வந்து ஆஸ்துமா வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு நுரையீரல் நோயால எத்தனை பேர் இறக்குறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. மருத்துவமனைன்னு சொன்னதான் தெரியுது. இங்க மருத்துவமனை எல்லாம் சத்யராஜனுடைய மகள் கூட பேசியிருந்தாங்க. அந்த ஸ்கேனடு இந்த ஸ்கேனடு அப்படின்னு சொல்லி மக்களை அலக்கழிச்சு அதுல ஒரு பணத்தை பிடுங்கி இதுல தொழில் லாபத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன நோயினே தெரியாம பயப்படுத்தி விட்டு அதுல லாபம் பார்க்கற மருத்துவமா வளருது. ஏன் அரசு மருத்துவத்துல இது செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஒரு தனியாருக்கு இருக்கக்கூடிய காசு அரசாங்கத்திட்ட இல்லையா இருக்குது. அப்ப நாம என்ன பண்றோம்? அந்த அரசு வச்சிருக்கக்கூடிய மருத்துவமனையில அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அவங்க போய் மருத்துவம் பார்க்கறாங்களா? அப்படி கிடையாது. அப்போ அந்த மருத்துவத்தை நம்ம வந்து அவங்க அங்க போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு தரமான மருத்துவம் கிடைக்கும். அப்ப அந்த தரமான மருத்துவம் அங்க கிடைக்கிறதுங்கிறப்போ இது எல்லா மக்களுக்கும் சமமா கிடைக்கும். அப்ப அங்க கிடைக்கிறது இல்லை. இப்போ அரசியல்வாதிக்கு பெரிய பெரிய புள்ளிகள்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? பெரிய பெரிய தனியார் மருத்துவமனைகள்ல போய் தரமான மருத்துவம் பார்க்கறாங்கிறாங்க. அப்ப தரமான மருத்துவம் அரசு மருத்துவமனைகள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல உருவாகுது. அப்ப நம்ம கிட்ட வரி பணத்தை வாங்கி அதுல சம்பளத்தை வாங்கி நல்ல குதூகூலமா அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளா இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணணும்? நமக்கு சமமான நாம பார்க்கக்கூடிய மருத்துவத்தை அவர்களும் பார்க்கணும். அரசு மருத்துவமனையில அவங்க வந்து பார்க்கணும். அரசு பள்ளிகளில் அவங்க வந்து கட்டாயம் அவங்களுடைய மகன்களை சேர்த்தணும். அரசு மருத்துவமனையில் அவங்களை சேர்த்திட்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்தர மருத்துவமும் ஏழை மக்களுக்கும் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் கிடைக்காதனாலதான் இன்னைக்கு ஏழைகளாவே பணத்தை சேர்த்த முடியாம, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாம, ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீர் பண்ண முடியாம, ஒரு நகை நட்டு சேர்த்த முடியாம இன்னைக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஏன் ஒரு இடத்த வாங்கிட்டு அதுக்கு வீடு கட்டுறதுக்கு படுற பாடு இருக்குதே, அதற்கு லோன் போட்டா அந்த லோனை வச்சுக்கிட்டு கட்ட முடியாம அவங்க நிலத்தை வீட்டை இழந்து எத்தனை தவிக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி எது? மாபெரும் சக்தி அரசியல். ஆனா இந்த அரசியலை நாம பேசாம, நாம பழகாம, நாம புரிந்துணர்வு இல்லாம, இதயத்தை புரிஞ்சுக்காம நாம நம்ம வேலை உண்டு, நமக்கு ஃபாரின்ல ஜாப்பு, அங்க ஜாப்பு, இங்க ஜாப்புன்னு எல்லாம் ஓடி போயிடுறது. இதை பத்தி பேசினா அரசியல்லாம் நமக்கு ஆகாதப்பா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு எதையோ ஒண்ணு 500 1000 கொடுக்கறத வாங்கிட்டு ஓட்ட போட்டுட்டு இவங்கள மாதிரி வந்து உட்காந்தா இன்னைக்கு எப்படி
கேன்சர் சிட்டி அப்படிங்கிற அளவுக்கு ஈரோடு வளர்ந்துருக்குதோ, இந்த தமிழ்நாடு பாலைவனத்தின் மாநகரம் அப்படிங்கிற மாதிரி, மாநிலம் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிரு. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே இங்கிருந்து போக வேண்டியதா. ஏன்னா விவசாய நிலம் இங்க வந்து இப்போ ஏக்கரா, அதாவது 3500 ஏக்கர் அதுக்கு, 3000 ஏக்கர் இதுக்கு, எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தான். விவசாயிகள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. பூர்வகுடிய இருந்த அந்த பகுதியிலிருந்து வெளியேறி வேற ஊருக்கு போவான். சொந்தமா அந்த இடத்துல செஞ்சுட்டு இருந்த வேலை பயிரிடுதல் வந்து வேற இடத்துக்கு போறப்ப செய்ய முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் வந்து கெட்டு கிடக்குது. அப்படின்னா இந்த அரசியலை தூய்மைப்படுத்தணும்னா இந்த நாட்டை சுத்தப்படுத்துறதுக்கு யாரு? படித்த இளைஞர்களும் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, இந்த உயிரினங்களை நேசிக்கக்கூடிய மாணவ மணிகள் அரசியல் பேசணும், அரசியல் பழகணும். இது நாட்டை சுத்தம் பண்றதுக்கு, நம்ம வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி, இப்ப இந்த தொடப்பத்தை எடுத்து நம்ம வீட்டை சுத்தம் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த நாட்டை சுத்தம் பண்றதுக்கு இது ஒரு வீட்டு சுத்தப்படுத்தக்கூடிய ஆயுதமா, அது ஒரு அரசியல்ங்கிறது நாட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஆயுதம். அதை எடுத்துட்டு நீங்க அரசியல் களத்துக்கு வரணும். இதையா அண்ணன் செந்தமிழன் சீமான் எல்லா மேடைகளையும் சொல்றாரு. அப்ப இவங்களோட ஒப்பிடுறப்ப இங்க ஒரு மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய கட்சியா இருக்குது. அப்படின்னா அரசியல் பழக வேண்டான்னு சொல்ற இடத்துல அரசியல் பழகுங்கன்னு சொல்ற அண்ணன் நாம் தமிழர் கட்சி இது உண்மையானதா இருக்கும். அப்போ நம்ம உண்மையான கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு நாம வாக்களிக்கணும். அப்பதான் இங்க எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுக்க முடியும். நல்ல பசுமை சார்ந்த தற்சார்பான இங்கு பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கான நிறுவனங்கள், மண்ணை சார்ந்த, மண்ணின் வளத்தை சார்ந்த நிறுவனங்களை உருவாக்க முடியும். நம்ம இன்னைக்கு மழை பார்த்துக்க, இதனாலதான் மேகம் கூடுது. இந்த மழை மேகம் கூடுற மேகம் வந்து மேல வந்து கருப்பா இருக்கும். அந்த கருப்புக்கு காத்து இங்க மரம் வீசிச்சுன்னா, மரம் வந்து மரத்தினுள்ள இருக்க போற காத்து பட்டுச்சுன்னா மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அதை உணர்றான். நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைய தலைமுறைக்கு அது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. ஏன்னா மரமே இங்க இருக்காது, எல்லாத்தையும் வெட்டி போடுவாங்க. சாலை போடுறேன், அதை போடுறேன், விமான நிலையம் கட்டுறேன், நகரமயமாக்கலாம், அந்த மயமாக்கல், இந்த மயமாக்கல்னு மரத்தை வெட்டிடுவாங்க. மரம் ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் அது அதிசய பொருளா இருக்கும். இது புங்கை மரம், இது முருங்கை மரம், இது வந்து கத்திரிக்காய் செடி, இது வெண்டைக்காய் செடி, அங்க பாரு புறா அப்படிங்கிற மாதிரி பறவை இனங்களும் இல்லாத போயிடும். அங்க பாரு குருவி அப்படிங்கிற குருவி இனங்க இல்லாத போயிடும். சிங்கம், புலி, இன்னைக்கு எப்படி ஜூல வந்து மிருக காட்சி சாலையில வந்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குதோ, பறவைகளும் பார்த்தீங்கன்னா, மரங்களும் பார்த்தீங்கன்னா கண்காட்சிக்கு வச்சிருவாங்க. இது இந்த மரம், அந்த மரம்னு. ஆமா, மாறி போயிரும். இன்னைக்கு அரசியல் இப்படித்தான் போயிட்டு இருக்குது. இதை மாத்தணும்னா ஒரே ஒரு விடயம், நாம் தமிழர் கட்சியை கையில் எடுக்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரவ படிக்கணும். நம்ம படிச்சாதான் நம்ம நாளைய தலைமுறையை காப்பாற்ற முடியுங்கிறத எல்லாரும் உணரணும். நாம எப்படி சொல்றது, நான் எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னா முடியாது. நாம முதல்ல மாறணும். நாம முதல்ல மாறதுக்கு என்ன பண்ணணும், இந்த அரசியல் சூழ்ச்சிகளை நாம உணரணும். அப்படி உணர்ந்தா மட்டும்தான் செந்தமிழன் அண்ணன் சீமான் வந்து சொல்லக்கூடிய விடயங்கள் நமக்கு வந்து மனதுல உணர முடியும். அப்படி அதை உணர்ந்தா தான் நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி செல்கிறது, அதனுடைய இலக்கு என்ன, இந்த அரசியல் வந்து புரட்டி போடுகிற மாற்று சக்தியா ஏன் நிக்குது, இந்த உலகின் ஒட்டுமொத்த அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களமும் நாம் தமிழர் கட்சி வந்து கண்டு பயப்படுது, தொடர் நடுங்குதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து நாம 4 பேத்துக்கு சொல்ல முடியும். நாம முதல்ல மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாம சரியா மாறணும். இந்த அரசியலை பேசணும், இந்த அரசியலை உணரணும். நாம இந்த அரசியலை தவிர்த்துட்டு எப்படி வேணா போலாம், ஆனா இந்த அரசியல் நம்மை ஆண்டு கொண்டே இருக்குங்கிறத உணரணும். நாம இதை கண்டுகொள்ளாம இருந்தா இந்த அரசியல் அதிகாரம், அதாவது அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை நாம யாருன்னே தெரியாதவன்ட்ட கொடுத்துட்டு, ஊர் பேர் தெரியாதவன்ட்ட எல்லாம் கொடுத்துட்டு கையை கட்டி நின்றுட்டு, அப்புறம் சான்றிதழுக்கு 100 ரூபா, அதுக்கு 5000 ரூபா, இந்த இணைப்புக்கு 30,000 ரூபா, அங்க அதுக்கு 40,000 ரூபாய்னு லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நாம பொருளாதாரத்தையில இழந்துட்டு பிச்சைக்காரன கையேந்தி நின்று அகதிகளாக ஏதிலியாக ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அப்ப அரசியலை தெளிவாக தெரிந்துச்சு. நாம் என்ன பண்ணணும், அண்ணன் செந்தமிழன் சீமான் மாதிரி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய, அனைத்து உயிர்களை நேசிக்கக்கூடிய தலைவனை பின்பற்றி நம்ம மிகப்பெரிய ஒரு அரசியல் படுத்துதலுக்கு நம்மளை ஆட்படுத்தி மற்றவங்களையும் நம்ம நாளைய தலைமுறையையும் என்ன பண்ணணும், அரசியலுக்கு உட்படுத்தணும்
அப்ப இந்த அரசியலை, தூய்மையான அரசியலை நாம வெற்றி பெற வைக்கணும்னு என்ன பண்ணணும்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், அண்ணன் செந்தமிழன் சீமானை வெற்றி அடைய வைக்கணும்னா அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்க போயிட்டு இந்த உரிமைகளை பத்தி பேசக்கூடிய இடத்தை உருவாக்கணும்னா அண்ணன் நம்மளை நம்பி நிறுத்தி வச்சிருக்கிற இந்த படித்த பிள்ளைகளுக்கு நாம வாக்களிக்கணும். அப்பதான் அவங்க போய் பேச முடியும். அதனால நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பா வாக்களிப்பீங்க நான் நம்புறேன். நம்ம வீட்டை சுத்தம் பண்ண மாதிரி நாட்டை சுத்தம் பண்றதுக்கு நாம ஒன்றிணைவோம். வாங்க, நாம தொடர்ந்து நிறைய விடயங்களை பார்க்கலாம். நன்றி.